சரி, ஓகே. திரும்பவும் அமெரிக்கா இந்த ரஷ்யாக்குள்ள ஆக்டிவா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இன்வால்வ் ஆகுறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு அப்படின்னா அதுக்கான பதில் இதோ. இந்த ஃப்ளைட் ரேடாரோட ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரிகானிசான் விமானங்கள் ரஷ்யாக்குள்ளேயே ஊடுருவி போயிரும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ரிகானிசான் வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்கு. P8 பொசைடான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இங்க கருங்கடல்ல உளவு வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. அது ரஷ்யாவை போய் ஒட்டி பார்த்துட்டு வந்துட்டு இருக்குது. முன்னாடி பெல்லோஸ் அவர்களை கூப்பிட்டு வார்னிங் பண்ணியிருந்தாரு பைடன் அவர்களோட அரசாங்கம் இருக்கும்போது. இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமா ஒரு ஸ்டெப் எடுக்கிறார். அடி பார்ப்போம் அப்படிங்கிறத செய்யறாங்க போல இருக்குது. ஒரு வேலை நடக்குன்ற பட்சத்துல அதிகபட்சமான எஸ்கலேஷன் வர ஆரம்பிச்சிருமா? ஏன்னா உக்ரைனுக்கு அதிகப்படியான ஆயுதங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத அமெரிக்க தரப்பு வந்து உறுதி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரி இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆக போகுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஏன்னா எஸ்கலேஷன் தான், ஆயுதம் கொடுக்குறாங்கனாலே எஸ்கலேஷன் தான். ஏன்னா அதுக்கான செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். உக்ரைனோட கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் ஆஃப் செக்யூரிட்டி சர்வீஸ் ஆஃப் உக்ரைன், நான் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. செக்யூரிட்டி சர்வீஸ் ஆஃப் உக்ரைனோட கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீனாவோட உளவாளிகளை பிடிச்சிருக்கோம். அதாவது இங்க அதாவது சீனா கிட்ட ஆயுதங்கள் இல்லை, இது போல மற்ற நாடுகள்ல இருந்து உளவு தகவலை எடுத்து அதுக்கு மட்டும் அவங்க கைது இருந்தவங்க எடுத்து அவங்க செய்யறாங்க இல்லையா, காப்பி செய்யறாங்க இல்லையா. ஸோ அது போல உக்ரைனோட நெப்டியூன் மிசைல் அந்த அளவுக்கு இருந்திருக்கு, தலை இருந்துக்குது. ஆஹா போய் எட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது போல சீனா வந்து 2 ஆளுங்களை அனுப்பிச்சு விட்டுக்கிறாங்க. அவங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள பூந்து எல்லாம் பண்ணிடலாமா, ஸ்மகிள் பண்ணிடலாமா அப்படிங்கிற பண்ணிட்டு இருக்கும்போது கையும் களவுமா பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வருது. அமெரிக்கா நேரடியா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இன்வால்வ் ஆகுறாங்க. சீனா நாங்க ரஷ்யாவை தோக்க விட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப சீனாவை இன்வால்வ் பண்றாங்க உக்ரைன். ஈரான் மேல அட்டாக் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற சொன்னாங்க. நார்த் கொரியா மேலேயும் ஒரு காண்டு இருக்கு, ஏதாவது செய்ய முடிஞ்சுன்னா அங்கேயும் செய்வாங்க, அதுல ஒரு இதுவும் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேஷன் இருக்கு. இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட ஒரு ஆடியோ வந்திருந்தது. அது புட்டின் அவர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசக்கூடிய அந்த விஷயம் ஒரு ஆடியோ, அது என்ன அதுல சொல்லிக்கிறாரு அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நீங்க மட்டும் இப்போ உக்ரைனுக்குள்ள போனீங்க, அதாவது இஃப் யூ கோ, அது மரியாதை இல்லாம தான் அவர் பேசுவாரு. ஸோ அதே போலதான் நான் சொல்ல பேசும்போது அப்படி மாத்தி பேசுறேன். இஃப் யூ கோ இன் டு உக்ரைன், நீ மட்டும் உக்ரைனுக்குள்ள போனேன்னு வச்சுக்க, நான் கண்டிப்பா மாஸ்கோல குண்டுகளை போடுவேன். ஷிட் அவுட் ஆஃப் மாஸ்கோ, அதாவது அவர் வாய் திறந்தாலே அந்த பேட் வேர்ட் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். ஸோ மாஸ்கோல வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருவேன் அப்படிங்கிற மிரட்டல்கள் அந்த இதில் போயிருக்கு. எனக்கு வேற வழியே இல்லை, வேற ஆப்ஷனே இல்லை, ஹவ் நோ சாய்ஸ் அப்படிங்கிற அவர் தப்பு வந்து ஒரு ஆடியோ வந்து பண்ணா புட்டின் அவர்கிட்ட பேசுற மாதிரியான ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு திமித்ரி பெஸ்கோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, இந்த ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் மீட்டிங் அப்ப எடுக்கக்கூடிய ஒரு ஆடியோ போல தெரியுது அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாரு. அதாவது டோனார் கேம்பெயின் நடக்கும்போது CNN தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதாவது ட்ரம்ப் அவர்கள் அப்ப பவர்லயே இல்லை, அப்புறம் எப்படி மிரட்ட முடியும் அப்படிங்கிறது போல ஒரு இதுல ஒரு இடை சொருகள் இருக்கு. பட் ஆனா அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இது ட்ரம்ப் அவர்கள் வாடிக்கையா செய்யறதாங்க. இது ரஷ்யாவா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் நார்மலா இப்படித்தான் அவர் திட்டுவாரு. நான் வந்து உன் நாட்டை வந்து பிடிச்சிருவேன், உன் நாட்டை இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், நீ இங்க போனீங்கன்னா எப்படி செய்வேன், அங்க போனா அப்படி செய்வேன் அப்படிங்கிறது போல நார்மலா அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. அது மட்டும் இல்லாம என்னால இதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது, மறுக்கவும் முடியாது. ஏன்னா இப்பெல்லாம் நிறைய போலியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதனால எனக்கு தெரியாது, கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்ல முடியும். இது போல ஏகப்பட்ட செய்திகள் வரத்தான் செய்யும். அது போல இதுவும் ஒண்ணுன்னு கலந்து போயிட வேண்டியதுதான். ஏன்னா இது போல ஒண்ணு பேசிக்கிறாங்களா என்ன எதுங்க தெரியல. பார்த்தா போன வருஷத்து மாதிரி தெரியுது. ஏன்னா அவரு போன வருஷத்துல இல்ல பைடன் அவர்கள் தான் இருந்தாரு. ஸோ அதை வந்து அப்படி மேற்கோள் காட்டுறாரா, பொய்யே அப்படின்னு சொல்லாம சொல்றாரா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இப்போ உக்ரைன்ல மேலும் பதட்டங்கள், மேலும் மேலும் பதட்டங்கள் அப்படிங்கிறது வந்து பண்ணா வரக்கூடிய செய்திகள். ஏன் அப்படின்னா உக்ரைன்ல சர்வேலன்ஸ் கேமரா, இந்த கிரிமிட்டோரியம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பண்ண எடுத்துருந்துக்கிறாங்க. இது ரஷ்ய தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அங்கே உளவாளிகள் இருக்கத்தான் செய்யறாங்க போல இருக்குது. அது இந்த டெர்னோபோல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உக்ரைன் வந்து பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்களே, 6000 உடல்கள் வாங்கினாங்க, அதுக்கு மேலேயே வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த உடல்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாது. சிலதெல்லாம் சேதமாயிருக்கும், ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்து கிரிமிட்டோரியத்துல போட்டு அப்படியே அவங்களே எரிச்சிடுறாங்க. காணாம போனவங்களாவே இருக்கட்டும் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து முடிவெடுத்தாங்க. இதனால என்னன்னா காம்பன்சேஷன் அந்தந்த மக்களுக்கு தர வேண்டியதில்லை. இப்போ யாரோட உடல்கள் வந்திருக்கு என்ன ஏதுங்கிறது உக்ரைனுக்கு தான் தெரியும், ரஷ்யாவுக்கு தான் தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் உக்ரைன் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ இது அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதை விட மிக பெரும் அதிர்வலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பான்லா. ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பெருமளவில் சர்ச்சையா இருந்தது. அதுக்கு வந்து பேச ஆரம்பிச்சுக்கிறார். அதாவது பெட்டிஷன்லாம் போட்டுக்கிறாங்க, என்னங்க இதெல்லாம் ஒரு சட்டம்னு கொண்டு வரீங்களா அப்படிங்கிற போல. அதாவது
போர்னோகிராஃபி அப்படிங்கிறது பார்த்தா கிரிமினல் குற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்தா இருந்துச்சு. அதாவது ஆபாசமா வீடியோ படங்கள் எடுத்து இணையதளத்தில் அப்லோட் பண்றது, இல்லை அதை வச்சு வியாபாரம் பண்றது அப்படிங்கிறது கிரிமினல் குற்றம். அத கிரிமினல் குற்றத்திலிருந்து அகற்றிடலாமா, அதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டம். இதெல்லாம் ஒரு சட்டம்னு இதை கொண்டு வராங்க பாத்தீங்களா ஒரு நாட்டுல. ஏன்னா அந்த அளவுக்கு தேவைகள் இருக்கு. கீழே வரேன் அது ஏன் அப்படி வருது அப்படிங்கிறது போல. ஏன்னா இப்ப அதை டீக்ரிமினலைசேஷன் பண்ணாதானே அதை செய்ய முடியும். உக்ரைனுக்கு வேணுங்கிறது காசு. அது மட்டும் இல்லாம உக்ரைன் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அது ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னதான் ஹைலைட். இதுல பல விஷயங்கள் இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் இதுல என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, அதுக்கான வேலைகள் அங்க நடந்துகிட்டு இருக்குது, அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதுக்கான வேலைகள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஏற்றப்படும்னா ஏற்றப்படும், இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான் அப்படிங்கிறத இவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் இது இந்த அளவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, உக்ரைனோட பிரைம் மினிஸ்டரான டெனிஸ் ஷமியல் அவர்கள் இவரோட ஸ்டேட்மெண்ட். உக்ரைனோட டோனார் மீட்டிங் நடந்தது இல்லையா, 14வது மீட்டிங் நடந்திருக்கு. அதாவது உக்ரைனுக்கு உதவக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த ரத்த தானம்லாம் நடக்கும் இல்லையா, அது போல ஒரு தானம் செய்யக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இப்ப இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவிகள் தேவைப்படுது அதிக அளவில். அது 2026லாம் 40 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான தேவைகள் உக்ரைனுக்கு இருக்கு பினான்சியலா. இப்ப வரைக்கும் எங்களால வந்து பண்ண 22 பில்லியன் டாலர் தான் ஒரு வருஷத்துக்கு வெளியில இருந்து கடனை எடுக்க முடியுது. 22 பில்லியன் தான் கடன் வருது, பினான்சியலா வந்துகிட்டு இருக்கு. இப்ப 2026ங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சா இருக்கு. 40 பில்லியன் டாலர் வேணும், உலக சமுதாயமே உதவுங்க அப்படிங்கிற பார்த்தா அவர் தரப்பு வந்து கேட்டுக்கிறாரு. ஸோ உதவலை அப்படின்னா ப்ரோனோகிராஃபி டீக்ரிமினலைசேஸ் பண்ணி உள்நாட்டிலேயே பண்ணாங்கன்னா அதிகப்படியான சம்பாரிச்சிடலான்னு ஒரு ஐடியா வந்துருச்சு போல தெரியுது. என்ன நடக்க போதோ எது நடக்க போதோ இதுக்கு மேலே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் கொஞ்சம் பார்த்து ஆக்சஸ் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறது போல பலர் தரப்புலேருந்து வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இதுதான் செய்திகளே, இதுதான் அப்படிங்கிறது போல வந்துருமா அப்படிங்கிற வழி கேள்வி இருக்கு. ஏன்னா உக்ரைனுக்கு அதிகப்படியான காசுகள் தேவை. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம். இப்போ நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 143 கோடி பேர் இருக்கிறாங்க. இதில் 100 கோடி பேர் எடுத்து 50 ரூபா மட்டும் தண்டிங்க அப்படின்னா டோட்டலாக 50 பில்லியன் ரூபாய் அளவுக்கான பணம் வந்துடும். இப்போ நீங்கள் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் பாதி எடுத்தாலும் பாதியை உக்ரைனுக்கு குத்தலாம் பாருங்க. ஸோ அது போல நம்ம தாங்க உலக சமுதாயம், நம்ம தாங்க ஹெல்ப் பண்ணணும் உக்ரைனுக்கு. சீக்கிரமா எல்லாம் காசு 50 ரூபா போடுங்க பாக்குறவங்களாம். அப்பதான் நான் பாதி எடுத்துட்டு பாதி உக்ரைனுக்கு தர முடியும் இல்லையா? சரி, எதே எப்படியோ. இப்ப தமிழழகன் அவர்கள் அப்புறம் அன்பு அவர்கள் இங்க 2 பேருமே நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இது எனக்கு தான் கொடுத்துருக்காங்க பர்சனலா, புரியுதுங்களா? நான் வீடியோ போட்டனால எனக்கு பிடிச்சு போய் அவங்க கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் உக்ரைனுக்கு தர சொல்லி சொல்லல. நீங்க உக்ரைனுக்கு தர சொல்லி சொன்னீங்கன்னா பாதி நான் எடுத்துட்டு பாதி உக்ரைனுக்கு கொடுத்துறேன். எனக்கு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால பார்த்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மக்களே. உலக சமுதாயத்துக்கிட்ட அவங்க டோனார் பிளாட்ஃபார்ம்ல வந்து முறையிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. இப்போ இது போல உதவிகள் நடந்துட்டு இருக்காங்க. இப்போ உக்ரைனுக்கு பெருமளவில் உதவக்கூடிய ஒரு நாடு போலாண்டு. போலாண்டோட அதிபரான தூதா அவர்கள் ரொம்ப பெரிய அப்செட். எனக்கு சங்கட்டமாயிருச்சுங்க. எல்லாம் என்னங்க இப்போ வரக்கூடிய மீட்டிங்லாம் என்ன நீங்க கூப்பிடவே மாட்டீங்க? உக்ரைனுக்கு அதிகமா உதவுனது யாரு? எந்த நாட்டுல இருந்து போச்சு? எந்த நாட்டுக்கு நீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு நீங்க உக்ரைனுக்கு கொடுக்குறீங்க? இப்போ நான் எலெக்ஷன்ல தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு என்னை நீங்க கூப்பிடவே மாட்டீங்களா அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஹைலைட் யுவர் பாயிண்ட். யூடியூப் சேனல்ல ஒரு பேட்டி கொடுத்துக்கிறாரு. போலாண்டோட அதிபரா இருக்கிறவர், அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். யூடியூப் சேனல்ல கூடிய ஒரு நபருக்கு பேட்டி கொடுத்துக்கிறாங்க. ஆனா யூடியூபர்ஸ்னால இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது மீடியாக்கள்ல கேள்வி கேட்க பண்ணல, நீங்க யூடியூப் தானே போப்பா அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாராங்க. எது எப்படியோ ஒரு அதிபரே கொடுத்துக்கிறாருன்னா அப்புறம் எப்படிங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது ஹைலைட் பண்ற டைம்ல பண்ணிடணுமே இல்லையா? அதனாலதான் சொல்ல வந்தேன். இப்போ என்னன்னா சாரி, வெளியே அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டோம் இல்லையா? திருப்பி இங்கே வந்தோம். அதாவது நாட்டோ நாடுகள் இவங்களாம் ஆயுதங்கள் கொடுக்குறாங்க. எது வழியா உக்ரைனுக்கு போகுது? ரெசோ ஏர்போர்ட் வழியா தான் போகுது. 95% இந்த வழியா போகுது. உக்ரைனுக்கு போதா இல்லையா? அதனால என்னை கூப்பிடணுமா இல்லையா? என்னை மதிக்கணுமா இல்லையா அப்படிங்கிற யோசனை வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இவரை மதிச்செல்லாம் கூப்பிட்டு சீர சிறப்புமா ஏதாவது செய்யறாங்களா என்ன எதுங்கிறது பார்த்தலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா. இது உக்ரைனுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்ம ரஷ்யாக்குள்ள வந்துட்டோம்னா ரஷ்யாவுக்கும் நம்மளுக்கும் உள்ள இருக்கக்கூடிய உறவுகள் என்னதான் அமெரிக்கா அழுத்தங்கள் கொடுத்தாலும் இப்போ ரஷ்யாவும் இந்தியாவுக்குமான உறவு எந்த அளவுக்கு மேம்படுது அப்படின்னா, ரஷ்யா வந்து 1 மில்லியன் இந்திய வேலை செய்யக்கூடியவங்களை ரெக்ரூட் பண்ண போறாங்க 2025 பாதிக்கு மேல இந்த வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. அதுவும் குறிப்பா 1 மில்லியன் இந்தியன் ஒர்க்கர்ஸ்.
இது வந்து பார்த்தீங்கன்னா யூரல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் இண்டஸ்ட்ரியல் ஹெட் யூரல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட ஹெட் ஆண்ட்ரி பெஸ்லின் அவர் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் இந்தியாவிலேருந்து இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக நாங்கள் ரெக்ரூட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடப்பட்டது, இந்தியாவோட ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதிகப்படியான நபர்கள் இந்திய நபர்களுக்கு அப்படின்னா வேலை வாய்ப்பை ரஷ்யா கொடுக்கறதுக்கு இருக்கு. நம்மளுக்கு கைவிலங்க போட்டு அமெரிக்காலேருந்து அனுப்பிச்சு விட்டாலும் ரஷ்யாவில் டோர் ஓப்பனாக இருக்கு. யாரும் கவலைப்படாதீங்க, இதுக்கு மேலே அமெரிக்கா ஒன்றும் இல்லை. ஸோ ரஷ்யா தான் சூப்பர் பவர். ஸோ ரஷ்யாவோட டோர் இந்தியாவுக்கு ஓப்பனாக இருக்கு. நம்ம செய்திகளுக்குள்ள வர ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. அதுவும் எந்த பகுதி அப்படின்னா யக்கேந்திரபர்க் அப்படின்ற ஒரு பகுதி. இது ரொம்ப ஹைலைட்டடான பகுதி. ஏன்னா இது இண்டஸ்ட்ரியல் ஜோன், மேசிவ் இண்டஸ்ட்ரியல் ஜோன், அதிக அளவில் பாதுகாக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல அதிக அளவில் ஆயுதங்களையும் உற்பத்தி பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வருது. ஸோ இது ஒரு மேசிவான இண்டஸ்ட்ரியல் ஜோனா மாற ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு இந்திய தரப்புல இருந்து ரஷ்யாவோட கண் இந்தியா பக்கத்தில் திரும்பி இருக்கு. அடுத்தது காக்கசஸ் ரீஜனுக்கு வந்துட்டோம்னா ஆர்மேனியா அசர்பைஜான் இணைஞ்சு உறவாடுறதுக்கான வேலைகள் நடைபெற ஆரம்பிச்சிருக்கு. யுஏஇல வந்து பாத்தீங்கன்னா பீஸ் டாக்ஸுக்கான பேச்சுவார்த்தை நடக்கி இருக்கு. ரஷ்யா இல்லாம அசர்பைஜான் ஆர்மேனியா இப்ப யுஏஇல போய் பேசுறாங்க அப்படின்னா பார்த்துக்கலாம் இந்த இடத்துல ரஷ்யாவோட பவர் எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு காக்கசஸ் பகுதியில் அப்படிங்கிறது போல. ஸோ அமெரிக்கா முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் அவங்களோட காயின் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க திறன்பட. ஸோ இது போல காயின் யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு பாதகமாக இருக்க போகுது, இதுக்கப்புறம் ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி நகர போகுது, என்ன எதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.